மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலை பொழுதை நாங்கள் மீட்டுக்கொள்ளும்படி எங்கள் மீது ஆண்டவரே கிருபை காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய நித்திரையை சுகபலத்தோடு கூட ஆண்டவரே காத்து பலப்படுத்தி இந்த புதன்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை அழைத்த தெரிந்து கொண்ட தயவிற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் இருந்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த புதன்கிழமையின் மத்திய நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு தேவனால் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேத சத்தியம், நமக்கு அலங்காரம் தேவையா? அதாவது நமக்கு என்றால் தேவ சாயலாக படைக்கப்பட்ட நமக்கு அலங்காரம் தேவையா? ஆனால் தேவன் அழகானவர், அருமையானவர், அன்பானவர் என்றெல்லாம் அவரை குறித்து புகழும்போது, அவர் படைத்த அந்த அழகுள்ள சாயலை நாம் மீண்டும் அழகாக மாற்றிக்கொள்வதற்கு செயற்கை அலங்காரங்களிலே நாம் ஈடுபடுகிறோமே, இது எப்படி? இதை குறித்து வேதம் இன்றைக்கு என்ன சொல்லுகிறது என்பதை தியானிக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இல்லாமல். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க வேண்டாம். இந்த அலங்காரம் பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அலங்காரம். அந்நாட்களில் யூத பெண்களுடைய தலைமுடி மிகுந்த நீளமாக இருக்கும். அவர்கள் அதற்கென்று ஒரு சிரத்தை எடுத்து தேவனுடைய அந்த மகிமையை மென்மேலும் மகிமைப்படுத்தி அலங்காரம் செய்வதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்களும் கூட சிகை அலங்காரம் செய்து தன்னுடைய தலை மயிரை எப்படியெல்லாமோ அலங்காரம் செய்வதை நாம் பார்க்கிறோம். பெண்களுக்குத்தான் ஆபரணங்கள் போட்டு அலங்காரம் பார்ப்பது இயல்பு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்களும் ஆபரணங்களால் தங்களை அலங்கரித்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த அலங்காரம் நமக்கு தேவையா என்றால், வேதம் சொல்லுகிறது இது புறம்பான அலங்கரிப்பு, இது நமக்கு தேவையில்லை என்று அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி எனில் 1 பேதுருவின் புஸ்தகம் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அங்கு 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 2:9 இப்படி சொல்லுகிறது: ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது மூக்குத்திகளினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தன்னை அலங்கரியாமல்
அன்பு பிள்ளைகளே, இங்கு பெண்களை மட்டும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை உடுத்தி முத்துக்களினாலும் விலையேறப்பெற்ற வஸ்திரங்களினாலும் தங்களை அலங்கரித்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் எப்படிப்பட்ட அலங்காரத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றால், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் வேத பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. தகுதியான வஸ்திரம், நாணம், தெளிந்த புத்தி, தேவபக்தி உள்ளவள் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஸ்திரீகளுக்கு ஏற்ற நற்கிரியைகள் தங்களை அலங்கரிக்கக்கூடிய ஒரு பொருளாக காணப்பட வேண்டும். தகுதியான வஸ்திரம் பெண்கள் உடுக்க வேண்டும். தேவன் படைத்த இந்த சரீரத்தை நாம் உள் அங்கங்களை நாம் மறைப்பதற்குத்தான் ஆண்டவர் வஸ்திரங்களை நமக்கு கொடுத்தாரே தவிர, சரீரத்தின் அங்கங்களை அரைகுறையான ஆடையோடு அணிந்து அலங்கரித்து கொள்வது அது தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பெண்கள் எப்படிப்பட்ட உடைகளை எல்லாம் உடுக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் பார்த்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் பவுல் சொல்லும்போது தகுதியான வஸ்திரம் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த தகுதியான வஸ்திரம் என்று சொல்லுவது எதையெல்லாம் குறிக்கிறது? வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உடை என்பது ஒரு மனிதனுடைய சரீரத்தை மறைப்பதற்குத்தான் உடை, நிர்வாணத்தை மறைப்பதற்குத்தான் உடை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அந்த நிலை இன்றைக்கு மாற்றப்பட்டு எந்த சூழ்நிலையிலும் ஒரு பெண்ணானவள் தன்னுடைய வாழ்க்கையில் வேறு ஒருவருடைய ஆடைகளை உடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 5வது வசனத்தை ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்: புருஷரின் உடைகளை ஸ்திரீகளும் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளையும் புருஷர்கள் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லுகிறார். பெண்கள் ஆண்களுடைய உடையையும் ஆண்கள் பெண்களுடைய உடையையும் உடுத்தி கொள்ளக்கூடாது. அப்படி செய்கிறவர்கள் தேவனுக்கு அருவருப்பானவர்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒரு மனிதன் தன்னுடைய அழகை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புவது அந்த மனிதனுடைய உரிமை. ஆனால் அதை இப்படித்தான் காண்பிக்க வேண்டும் அந்த அழகை என்பது அது அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த நிலையிலும் இந்த சரீரம் நமக்குரியது அல்ல, இந்த சரீரம் தேவனுக்கு உரியது.
ஆண்டவர் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19, 20வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். நம்மை, இந்த சரீரத்தை ஒருவர் விலை கொடுத்து வாங்கிவிட்டார். அப்படி என்றால் இந்த சரீரம் நம்முடையது அல்ல. இது தேவனுக்கு சொந்தமான சரீரம். இந்த சரீரத்தை எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அப்படித்தான் அலங்கரிக்க வேண்டும். பவுல் மீண்டும் சொல்லுகிற வார்த்தை ரோமர் 2வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவர்களுடைய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாகியிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்தை காண்பிக்கிற ஒரு வழக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவன் தம்முடைய ஜீவிதத்திலே நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியானவள் எந்த நிலையிலும் தேவ சாயலை இழந்துவிடக்கூடாது. எப்படி புருஷனானவன் தேவ சாயனால் மகிமையாய் இருக்கிறபடியால் அவன் தேவ சாயலோடு இருக்கிறான். அந்த ஸ்திரியிலிருந்து எடுக்கப்பட்ட மனைவி பெண்ணானவள் அந்த தேவ சாயலை இழந்துவிடக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 22வது வசனம் 23, 24 வசனங்களிலே, சரீர அவயவங்களில் பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகள் எவைகளோ மிகவும் அவைகள் வேண்டியவைகளாய் காணப்படுகிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகள் அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்காரம் வேண்டியது இல்லை. இந்த லட்சணம் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். நம்ம லட்சணம், ஆண்டவருடைய படைப்பிலே சகல உறுப்புகளையும் ஆண்டவர் நேர்த்தியாய் படைத்தார். அவைகள் எல்லாமே தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று. அதிலே அலங்காரம் தேவையில்லை, அதற்கு அலங்காரம் தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாரெல்லாம் லட்சணம் இல்லாமல் இருக்கிறார்களோ, அதாவது பார்வைக்கு அருவருப்பாய் காணப்படுகிறவர்களே அதிக அலங்கரிப்பை பெறுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் இருக்கிற அந்த குணங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். மேலும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் அலங்காரம் மட்டுமல்ல, குணத்திலும் பெண்ணானவள் ஆண்டவருக்கு உகந்ததாய் காணப்பட வேண்டும். ஒரு பெண்ணானவள் ஒரு ஆடவனுக்கு வாழ்க்கையின் துணையாக உருவாக்கப்பட்ட அந்த குணம், அந்த பெண்ணானவள் இன்னொருடைய வீட்டில் போய் வாழும்போது அந்த பெண்ணுக்குரிய வீட்டின் குணத்தை பிரதிபலிக்க வேண்டும். அந்த பெண்ணுக்குரிய வீட்டின் மகிமையை அவள் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அதை குறித்து பேதுரு சொல்லும்போது 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது,
மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, போதனையின்றி மனைவிகளில் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. போதனையின்றி ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். பெண்ணானவள் ஆவியின் கனிகளினால் நிரப்பப்பட்ட ஒரு பெண். பெண்ணானவள் பலவீன பாண்டமாய் இருந்தாலும் நடத்தையிலே ஆண்களை காட்டிலும் பெண்களால் தான் அந்த வீடு நிலை பெற்றிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சாலமன் ஞானி சொல்லும்போது, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை தன் கைகளால் இடித்து போடுகிறாள் என்று சாலமன் ஞானி சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த குணங்கள் நம்மளே எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். எல்லா நிலைகளிலும் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தருக்குள்ளான அந்த வாழ்க்கையின் மகிமையை நாம் எப்படி பார்க்கிறோம்? அன்பு பிள்ளைகளே, இந்த அலங்காரம் இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலவீனத்தை மனிதர்களுக்கு கொண்டு வருகிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால், தேவனுக்குள் இருக்கிற அந்த பலன் அநேக காலங்களில் நம்மை விட்டு எடுபடுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம், நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்க வேண்டியது என்ன? அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம், நல்ல புத்தி, இவை இரண்டும் ஒரு பெண்ணுக்கு அலங்காரமாய், கழுத்திற்கு அலங்காரமாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:22 சொல்லுகிறது, அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். எவைகள் என்றால், ஞானம், தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கிற புத்தி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த அனுபவங்களை எப்படி பார்க்கிறோம்? அன்பு பிள்ளைகளே, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து, தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து, திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து, தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி, தன் பணிவிடைக்காரர்களை அனுப்பி, பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளில் மேல் நின்று கூப்பிட்டு, அன்பு பிள்ளைகளே, ஒரு ஞானத்திற்கு இவ்வளவு மகிமை காணப்படுகிறதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத சில மக்கள் ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலை, புத்திமதிகளை ஏற்றுக்கொள்வதில்லை. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. மேலும் மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம் என்று நீதிமொழிகள் 11:22 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரியோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள் என்று நீதிமொழிகள் 14:1 வாசிக்கிறோம். இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன
என்றால் நாம் அழகை விரும்புவதுதான் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அலங்காரம்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் என்று நீதிமொழியின் புஸ்தகத்தில் முடிக்கும்போது அவர் சொல்லுகிறார். 31வது அதிகாரம் 30வது வசனத்திலே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அலங்காரத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை யோசித்து, அந்த அலங்காரத்தினால் நம்முடைய விசுவாசம் புறஜாதி மக்களுக்கு மத்தியிலே லச்சையை உண்டு பண்ணுகிறதாய் காணப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய ஜீவிதத்தின் நாட்களிலே சற்று நாம் யோசித்து பார்க்க தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 14:34 இப்படி சொல்லுகிறது: சபைகளில் கூட உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசாமல் இருக்கும்படிக்கு அவர்களுக்கு பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு இல்லை. அவர்கள் அமைதியாய் இருக்க வேண்டும். வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வேதாகமத்தில் கற்றுக் கொடுக்கிறார். மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் என்று 1 கொரிந்தியர் 7:16 நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய காலங்களில் வாழ்க்கையின் துணை என்று சொல்லப்பட்டிருக்கிற கணவன் மனைவி என்பவர்கள் அன்பாய் இருந்தால் மட்டுமே அந்த குடும்பத்தை கட்ட முடியுமே தவிர, வேறு எந்த சூழ்நிலையிலும் அழகையோ அலங்காரத்தையோ நம்பி இருவரும் வாழ்ந்தால் அந்த குடும்பம் கட்டப்படாது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி நூலிலே அங்கு 18வது அதிகாரத்தில் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவரிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொள்ளாய். அவன் செவி கொடுக்காமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளை எல்லாம் இணைப்பூட்டும்படி இரண்டொருவர் உன்னுடனே கூட கூட்டிக் கொண்டு போய் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளிலே நாம் தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். எல்லா நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்குள் இருக்கிற அந்த விருப்பங்கள் கர்த்தருக்குள் எப்படிப்பட்ட பலத்தை நமக்கு காண்பிக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். எனவே அழகு ஒரு மனிதனுக்கு விரும்பப்படத்தக்கதாக காணப்பட்டாலும் அந்த விருப்பத்தை வீணான சம்பவங்களுக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நாம் ரட்சிப்படைய வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற தீர்மானம். 1 தீமோத்தேயு 2:4 இப்படி சொல்லுகிறது: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியும் அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் பெற்றோர்களும்
உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனித சஞ்சாரம் அனைத்தும் ரட்சிப்பின் பாதையில் நடக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அது அவருடைய சித்தம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ரட்சிப்பின் பாதையை விட்டு விலகுவதற்கு அழகு, அலங்காரம், உலக ஞானம், உலக சம்பத்து ஒரு காரணமாய் இருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அப்படிப்பட்ட குடும்பத்தை நடத்துகிற ஆணும் பெண்ணும் சரி, அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளும் சரி, கர்த்தருடைய உபதேசங்களுக்கு, ஆலோசனைகளுக்கு செவிகொடுத்து நடக்கும்போது அந்த குடும்பம் கட்டப்படும். இல்லை என்றால் அது கட்டப்படுவதற்கு சாத்தியமில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்கு காரணமாய் இருக்கிற அலங்காரத்தை நாம் விட்டு அழியாத அலங்காரமாகிய ஞானத்தையும் புத்தியையும் நாம் ஆவியின் கனிகளோடு இணைத்து நம்முடைய சரீரத்தில் தரித்து கொண்டால் அது நம்மை மேன்மைப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அலங்காரத்தை நாமும் தரித்து கொண்டு தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நம்முடைய சரீரத்தை எந்தவித அலங்காரத்தினாலும் நாம் அலங்கரிக்க கூடாமல் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினால் இந்த சரீரத்தை நாங்கள் பாவித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு பலத்தை தாரும். அழகு பொருள்களினால் நாங்கள் எங்களை அலங்கரித்தால் அந்த அலங்காரம் ஒரு நாள் அல்லது கொஞ்ச நாள் பின்பு அழிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அழியாத அலங்காரமாகிய நாணம், அன்பு, தேவனுக்கு பயப்படுகிற குணம், பொல்லாப்பை விட்டு விலகுகிற புத்தி, இவைகளினால் நம்மை அலங்கரித்து கொண்டால் அது தேவனிடத்தில் நம்மை சேர்க்கும் என்று கற்றுக்கொண்டோம். அதன்படி நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய ஆவியின் பலத்தை இன்னும் ஊக்குவிக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு சொன்ன வார்த்தைகளின்படி நடக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.